live in a world of discrimination. Different races, raising killers and rapists. Fake like I live in the matrix, so I awaken. This is the case. Day to day on minimum wage. End of the day, I'm still in a maze. ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா RS200 ரிவ்யூ. RS200 BS6 வெர்ஷன் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதோட ரிவ்யூ இப்போ நம்ம பார்ப்போம். ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரையும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையும் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து ரைட் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்லேருந்து நம்ம இந்த பைக்கை பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 100/80 செக்ஷன் டயர்ஸ், அப்புறம் 300 mm டிஸ்க் பிரேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேலிபர்ஸ் வந்து நார்மல் எப்பயும் போல் வந்து வைப்ரேட் கேலிபர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் கேலிபர்ஸ் தான் உங்களுக்கு பழைய பைக்லேருந்து எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. அப்புறம் வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டம் பற்றி சொல்லணும்னா 300 mm பெட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெட்டல் டிஸ்பிளே வந்து என்ன உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்வான்டேஜ்னா வந்து ஹீட்டு வந்து இதில் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். பெட்டல் டிஸ்க்ன்றதுனால கம்மியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். மற்றபடி வந்து பிரேக்கிங்கில் அவ்வளோதான். அப்புறம் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் ஆர்சியில் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க, லைட் த்ரோ எப்பயுமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் என்னன்னா, இந்த பைக்கில் வந்து பஜாஜில் வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்இடி வந்து நார்மலாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹாலஜன் இருக்கும், அதுக்கு பதிலாக இங்கே வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்ணுனா புருவம் இருக்கிற மாதிரி வந்து இங்கே ஒரு எல்இடி லைட், 2 எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து ஸ்டாக் வைசர் இல்லை, இது வந்து கஸ்டம் வைசரு. இது வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான், இது நீங்கள் போடுறது போடுவாங்க. பட் ஆனால் இந்த பைக்கு வந்து இந்த வைசர் தான் நல்லா இருக்குது டாப்போட. அப்புறம் மேலே வந்தீங்கன்னா பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்த்துருவோம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தேவையானது வந்து என்னென்ன காட்டுதுன்னா, நியூட்ரல் லைட்டு, டர்ன் இண்டிகேட்டர், லோ பேட்டரி சிக்னல், அப்புறம் ஹை கூலன்ட் டெம்பரேச்சர் சிக்னல், அப்புறம் வந்து லோ ஆயில் ப்ரெஷர், அதாவது வந்து என்ஜினில் வந்து ஆயில் ப்ரெஷர் கம்மியாக இருக்குன்னா அதை காமிச்சிடுறது. அப்புறம் என்ஜினில் உள்ள ஒரு எதுவும் ப்ராப்ளம்னா அதை காமிச்சிடுறது. அப்புறம் டிஃபால்ட்டாக பஜாஜோட லைட்டு, அப்புறம் ஏபிஎஸோட லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் சவுண்ட் இருக்குது, டைம் இருக்குது, ஸ்பீடோமீட்டர் இருக்குது, ட்ரிப் மீட்டர் வந்து 2 ட்ரிப் மீட்டர் இருக்குது, ட்ரிப் 1 ட்ரிப் 2 2 ட்ரிப் மீட்டர் இருக்குது. அப்புறம் ஒரு ஓடோ இருக்குது. ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1435 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிச்சு. இனிமேல் வந்து இந்த மைலேஜ்லேருந்து எல்லாமே வந்து இந்த வண்டி வந்து கரெக்டாக நமக்கு ஒரு அக்யூரேட்டாக நமக்கு வேல்யூ கிடைக்கும் மைலேஜ்லாம் பார்த்தோம்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த இப்போ வர மாடல்ஸில் வந்து சைட் ஸ்டாண்டு நீங்கள் போட்டிங்கன்னா வண்டி என்ஜின் வந்து கட் ஆஃப் ஆயிரும். அதாவது வந்து எப்படின்னா, சைட் ஸ்டாண்ட் போட்டு நீங்கள் என்ஜின் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். இப்போ வந்து சைட் ஸ்டாண்டில் இருக்குது, நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ வண்டி ஆன் ஆயிடுச்சா, இப்போ பாருங்க, நான் அசுனாஸ் அந்த கியர் கிளச்சை பிடிச்சி அந்த கியரை போட்டோடனே வண்டி ஆஃப் ஆயிடும் பாருங்க. சரிங்களா, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த சிஸ்டம் வந்து இப்போ வந்து ஆர்எஸ்ல கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து கேடிஎம் பைக்ஸ் எல்லாத்துலேயுமே டிஃபால்ட்டாக வர்றது தான், பட் இப்போ வந்து ஆர்எஸ்ல வந்து இதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பைக்கோட அவுட்டர் லுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட வெயிட் வந்து கொஞ்சம் கன்சிடரபிளி அதிகம் தான், 160 kg கிட்ட வருது ட்ரை வெயிட் மட்டுமே. அப்புறம் இந்த பைக்கோட ஹீட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து பஜாஜ் இன்ஜின் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா பஜாஜ்னால எப்பயுமே இன்ஜின் இந்த ஹீட்டு கூலாக தான் இருக்கும். ஆனால் இந்த பைக்கில் வந்து ஹீட்டு கொஞ்சம் கன்சிடரபிளி அதிகமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓனர் சொல்கிறது. இப்போ எக்ஸாஸ்ட் நோட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாஸ்ட் வந்து இப்போ கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்லாம் கொடுக்குறதுனால BS6ல வந்து எக்ஸாஸ்டோட நோட் வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து வண்டியை ஐடில் பண்ணி காட்டுறதுல வந்து உங்களுக்கு நோட் தெரியும். நம்ம இங்கே இந்த ஏரியாவில் வந்து நம்ம கொஞ்சம் ரைஸ் பண்ணி காட்ட முடியாது, நான் உங்களுக்கு தனியாக ரைஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. கேட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து கொஞ்சம் பேசியா இருக்கு. அது வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் கொடுத்து BS6ல வந்து சவுண்டை குறைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பைக்ஸ்லையுமே அப்படிதான், கேடிஎம் எல்லா பைக்லையுமே சவுண்டை குறைச்சிட்டாங்க. ஸோ அப்படியே பேக்கில் வந்தீங்கன்னா வந்து டெய்ல் லைட் இருக்கு. இந்த பைக்கோட மோஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸே வந்து இந்த டெய்ல் லைட் தான். இந்த மாதிரி ஒரு டெய்ல் லைட் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்ல வந்து எந்த பைக்ஸ்லையுமே இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப அழகா இருக்கும் இந்த டெய்ல் லைட்டு. அப்புறம் வந்து நம்பர் பிளேட்டு கீழே ஒரு லைட் இருக்கும், அந்த நம்பர் பிளேட் விசிபிளா இருக்கிறக்காண்டி அந்த ஒரு லைட் இருக்கு. அப்புறம் பேக்ஸ்ல உள்ள டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 230 mm டிஸ்க்கு. அப்புறம் வந்து இங்கே வந்து 130/70 டயர்ஸ்.
ஸோ 130/70 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 230mm டிஸ்க்கு. ஸோ அந்த வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து மோனோஷாக் கொடுத்துருக்காங்க, நைட்ராக் சஸ்பென்ஷன். ஸோ நைட்ராக்ஸில் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க, மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பயும் போல் வந்து ஃபோர்க்கு நார்மல் ஃபோக் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்து அப்சைட் டவுன் ஃபோக் இல்லை, நார்மல் ஃபோக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து இன்ஜின் டவுன்ஸுக்கு வந்து நார்மல் ஃபோக்கு தான் பெஸ்ட்டு, அப்சைட் டவுன் ஃபோக் இல்லை. அப்புறம் இன்னொன்று வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக்லேயே வந்து ரேடியேட்டருக்கு வந்து கார்டு கொடுத்துருக்காங்க. மேபி நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன்னு தெரில, பட் ஆனால் இந்த ரேடியேட்டர் கார்டு வந்து ஸ்டாக்லேயே வர்றது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா இதுக்கு தனியாக நம்ம ரேடியேட்டர் கார்டு போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி சொல்லணும்னா அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த பைக்கை ரைட் பண்ணி இந்த ரைடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ இந்த பைக்கில் ஏறினோடனே எனக்கு தோணுன மொதல் விஷயம் என்னென்னா ஸ்டார்டர் தான். பைக்கு ஸ்டார்டர் மோட்டார் தான், ஒரு கிளிக்கிலே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. BS6 வெர்ஷனில் வந்து எல்லா பைக்ஸ்லையுமே இந்த மாதிரி தான் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னோடய KTM இருக்கட்டும் இல்லை பழைய NS இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த இதில் ஒரே ஒரு கிளிக்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. BS6 சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து பைக்கு ரெவ் பண்ணுறப்ப ஒரு 4000 RPM உள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த சவுண்டு வந்து சூப்பராக இருக்குது கைஸ். அந்த சவுண்டு சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து என்னென்னா 4000 RPM மேலே போகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சவுண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் கொஞ்சம் இறங்கிட்டே தான் வருது. என்ன ரீசன்னா வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து BS6 வந்து சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுதான் ஒரு ரீசனு. ஸோ பழைய RS மாதிரி இந்த சவுண்டு வந்து நீங்கள் RPM ஏற்ற ஏறிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்காது, கொஞ்சம் வந்து சவுண்டு வந்து கம்மி தான் இந்த RS பொறுத்த வரைக்கும். மற்றபடி கியர் வந்து கியர் நான் ஷிஃப்ட் பண்ணுறப்ப அந்த ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஷிஃப்ட் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு அப்பாச்சியில் BS4 வந்து நான் 160 ஓட்டியிருக்கேன். 160 தான் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அந்த கியர் ஷிஃப்ட். அந்த பைக்கோட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். BS4 அப்பாச்சி 160 அளவுக்கு வந்து இதில் உள்ள கியர் ஷிஃப்டிங் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. 200 நான் ஓட்டினது இல்லை. மேபி 200 வந்து இப்போ இருக்கிற BS6 200 வந்து கண்டிப்பாக அப்பாச்சியில் வந்து பயங்கர ரீஃபைண்டாக தான் இருக்கும். அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் ரீஃபைன்மெண்ட் தான். இப்போ அதே மாதிரி தான் பல்சர் வந்து இது ஒரு டிப்பிக்கல் பல்சர் மாதிரியே இல்லை, ரொம்ப ரீஃபைண்டாக இருக்குது. அப்புறம் ஹீட்டிங்கை பற்றி சொல்லணுன்னா அதே மாதிரி தான், பல்சர் மாதிரியே இல்லாமல் ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. NS வந்து ஹீட்டே ஆகாது மோஸ்ட்லி. நான் வந்து ஹீட் ஆகாது இந்த சென்ஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு KTM ஓனராக இருந்துட்டு நான் பேசுகிறேன் ஹீட் ஆகாதுன்றதை. ஏன்னா அவ்வளோ ஹீட் ஆகும் KTM. அதை கம்பேர் பண்ணுறப்ப இது ஹீட்டே இல்லைன்ற மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் KTMஸை வந்து ஓன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஹீட் வந்து தனியாக தெரியும். இப்போ இந்த RSஐ பார்த்தீங்கன்னா KTM விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட KTMக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து ஹீட்டு வந்து இருக்குது. மேபி அந்த டூமோட பொசிஷனாக கூட இருக்கலாம், நமக்கு தெரில, கரெக்டாக தெரில. என்ஜினை அடைச்சி வச்சுருந்ததுனாலும் வந்து ஹீட் ஆகும். மித்தபடி வேறு என்ன சொல்லணும்னா பைக்கோட கண்ட்ரோல் செம்மையாக இருக்குது கைஸ். கண்ட்ரோல் வந்து சூப்பராக இருக்குது. இது என்னை கேட்டிங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு டூரர் மெஷின். என்னை கேட்டிங்கன்னா பக்காவான ஒரு டூரர் இது. பட் ஆனால் ரொம்பவே அண்டர் ரேட்டடாக இருக்குது. என்ன ரீசன்னா மோஸ்ட்லி யாரும் RSஐ வந்து டூரிங் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டுறாங்க. அது என்ன ரீசன் தெரில. பட் ஆனால் இந்த பைக் வந்து RSன்றது வந்து உங்களுக்கு விண்ட் பிளாஸ்ட்லேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுது, அதே சமயம் வந்து உங்கள் சீட்டிங் பொசிஷனும் அப்ரைட்டாக இருக்குது. ரெண்டுமே இருக்குது இந்த பைக்கில். நேக்கடுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டிங் பொசிஷன் அப்ரைட்டாக இருக்கும், பட் விண்ட் பிளாஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன் இருக்காது. இதே இது வந்து சூப்பர் ஸ்போர்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சீட்டிங் பொசிஷன் வந்து குடிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்கும், பட் விண்ட் பிளாஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ரெண்டுலேயுமே ஒன்று இல்லாத மாதிரி இருக்கும். பட் இந்த பைக்கில் வந்து ரெண்டுமே இருக்குது. இதை சூப்பராக வச்சு டூர் பண்ணலாம் கைஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சொல்லணுன்னா இந்த பைக்கில் ஸ்பீடு வந்து NSஐ விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பிக்கப்லேருந்து எல்லாமே. அதுக்கான ரீசன் என்னென்னா ஃபியூல் இன்ஜெக்டட். மேபி இப்போ வந்திருக்க NS ஃபியூல் இன்ஜெக்டடாக இருக்கிறதுனால பிக்கப் உங்களுக்கு தெரியலாம். பட் RSனாலே ரேசிங் ஸ்போர்ட்டுன்றதுனால அதை விட இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா NSக்கும் RSக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கைஸ். மற்றபடி ஹேண்டிலிங்கில் வந்து பிரேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா பிரேக்கு வந்து இனிஷியல் பைட் வந்து இல்லை, NS அளவுக்கு இல்லை, ப்ராக்ரெசிவாக தான் பைட் இருக்குது. ஸோ ஒரு RCயோட கம்பேர் பண்ணலாம், அந்த பைட்டை வச்சு கம்பேர் பண்ணலாம். RC அளவுக்கு வந்து பைட்டு ப்ராக்ரெசிவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே போகுது. அப்புறம் வந்து இந்த பிரேக் ஹார்ஸ் பவரை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் BS4 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 24.5 பிரேக் ஹார்ஸ் பவர் அட் 9750 RPMல இருந்துச்சு. 80 Nm ஆஃப் டார்க் அட் 8000 RPMமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து 1 bhp வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் 1 bhp குறைஞ்சதுனால வந்து இதோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து வேறு லெவலாக இருக்குது. ஸோ வந்து அந்த 1 bhp வந்து இந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸோட மேட்ச் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் வந்து BS4க்கும் BS6க்கும் வந்து வித்தியாசமே இல்லை. எந்த வகையில் வந்து உங்களுக்கு வித்தியாசம் இருக்குன்னா கியர் ஷிஃப்டிங்லேயும் என்ஜினோட ரிஃபைன்மெண்ட்லேயும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியுது. ரொம்பவே நல்லாயிருக்கு என்ஜின் ரிஃபைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அப்புறம் எக்ஸாஸ்ட் நோட் வந்து என்ன சொல்லணும்னா சப்ரஸ் ஆகி தான் வருது. சவுண்டு வந்து
அதாவது வந்து எக்ஸாஸ்ட்டை வந்து போட்டு அமுக்கிற மாதிரி இருக்குது, கையை வச்சு கத்துறப்ப ஒருத்தன் கத்துறப்ப வாயை வச்சு அமுக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது சவுண்டு. நம்ம ஆர்பிஎம் ஏற்ற யாரோ ஒருத்தர் வந்து எக்ஸாஸ்ட்டை அமுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் BS6 வந்து மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எல்லா பைக்குமே அப்படி தான் இருக்குது. இப்போ வர எல்லா பைக்ஸுமே RC-லேருந்து எல்லாமே அப்படி தான் இருக்குது கைஸ். ஸோ அவ்வளோதான், இந்த பைக்கோட ரைட் ரிவ்யூ எல்லாமே சொல்லியாச்சு. கைஸ் அப்புறம் வந்து இந்த வீடியோவில் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினச்சோம். ஸோ RS 200 பற்றி எல்லா விஷயங்களும் சொல்லிட்டோம். ஸோ நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களோட அப்கமிங் வீடியோவான KTM RC 200 ஜென்ரல் சர்வீஸ் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த ஷூட்டில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மோட்டால் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் வந்து என் ஷர்ட்டில் ஃபுல்லாக கொட்டிடுச்சு. அந்த ஷர்ட்டை தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஷூட்டை முடிச்சுட்டு தான் நாங்கள் அப்படியே இந்த வீடியோவுக்கு போனோம். ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும் என் ஷர்ட்டில் கொட்டினது. அதுதான் ரீசன், அந்த ஷர்ட் கரையாக இருக்கிறதுக்கு. நிறைய பேர் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க, அதுக்காண்டி தான் அதை நாங்களே மென்ஷன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.